தமிழ்நாடு எம்ப்ளாயிஸ் சூசைட் கார்ப்பரேஷன் எம்ப்ளாயிஸ் யூனியன் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடைந்திருக்க வெற்றி வந்து மாபெரும் வெற்றி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த 2009 எலெக்ஷனில் நம்ம வந்து அண்ணெல்லாம் வந்து செயல்பட்டார். அப்போ வந்து 57.8% வாங்கினோம். அப்போ இந்த மாதிரி போட்டிகள்லாம் இல்லை, அரசியலெல்லாம் உள்ள வரல. இன்றைக்கி வந்து எதிர்கட்சி அரசியல் வந்து உள்ளே வந்து அரசியல்வாதியை வீடு விட 8 சங்கங்கள் போட்டியிடுற நேரத்தில் 51.5 என்பது மறக்க முடியாத ஒரு நம்பர். 51க்கு மேலே வந்தால் நம்ம அங்கீகரிக்கப்பட்ட யூனியமாக ஆகுங்கிறதுனால ஒவ்வொரு ஓட்டும் முக்கியமான ஒரு ஓட்டு. இதை வாங்கி கொடுத்த எல்லாமே உங்களோட உழைப்பு, உங்களோட இது. ஆனால் இது யாருக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களோட சங்கத்துக்கு நீங்கள் வாங்கிட்டீங்க. இது எனக்கோ ஜெயக்குமாருக்கோ நீலமந்திர சங்கம் இல்லை, உங்களோட சங்கம். எல்பிஎஃப் சங்கங்கிறது உங்களோட சங்கம். உங்களோட சங்க வெற்றி. உங்களோட சங்கத்தை வந்து முதன்மையான சங்கமாக ஆக்கியிருக்கீங்க. இப்போ தான் அந்த அங்கீகரிக்கப்பட்ட சங்கத்தோட பொதுச்செயலாளர் பருவகால பணியாளர் உங்களில் ஒருவராக இருந்து போனவன் தான். அதனால உங்களுக்கும் அந்த வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் 2023 செட்டு 2013, 14, 15 கன்ஃபார்மாக நாங்கள் எப்படியும் பொங்கல் கூட வாங்கி கொடுக்க எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது எலெக்ஷனுக்காக சொல்லலைங்கிறதுக்காக தான் எலெக்ஷன் முடிஞ்சு சொல்கிறேன். அதுபோல் இன்னொரு கோரிக்கை, பென்ஷன் கோரிக்கை. அவங்க யாருமே இன்னைய வரலும் அவங்க அதில் வந்து நம்மளுக்கு நிறையா இது பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் நாங்கள் மனசில் வச்சுக்க மாட்டோம். அவங்களுக்கு வாங்கி கொடுக்க இந்த ஆட்சியில் கண்டிப்பாக முடியாது. அடுத்த அமைய போது நம்ம ஆட்சி தான். அதில் கண்டிப்பாக பென்ஷன் வாங்கி கொடுக்க முழு முயற்சி பண்ணி அட்லீஸ்ட் கருணை ஓய்வூதியமாவது வாங்கி கொடுப்போம் என்பதை உறுதியாக நம்பிக்கையோடு கூறுகிறேன். மற்றபடி உங்கள் எல்லாரோட உழைப்பு, உங்களுக்கான உழைப்பு, உங்களோட சங்கத்துக்கான உழைப்பு. உங்கள் சங்கம் வெற்றி பெற்றுவிட்டது. உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் வெற்றி பெற்றிருக்கீங்க, அப்படிதான் அர்த்தம் தான். அந்த அங்கீகரிக்கப்பட்ட சங்கத்தோட பொதுச்செயலாளர் பருவகால பணியாளர் உங்களில் ஒருவராக இருந்து போனவன் தான். அதனால உங்களுக்கும் அந்த வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் 2023 செட்டு 2013, 14, 15 கன்ஃபார்மாக நாங்கள் எப்படியும் பொங்கல் கூட வாங்கி கொடுக்க எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது எலெக்ஷனுக்காக சொல்லலைங்கிறதுக்காக தான் எலெக்ஷன் முடிஞ்சு சொல்கிறேன். அதுபோல் இன்னொரு கோரிக்கை, பென்ஷன் கோரிக்கை. அவங்க யாருமே இன்னைய வரலும் அவங்க அதில் வந்து நம்மளுக்கு நிறையா இது பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் நாங்கள் மனசில் வச்சுக்க மாட்டோம். அவங்களுக்கு வாங்கி கொடுக்க இந்த ஆட்சியில் கண்டிப்பாக முடியாது. அடுத்த அமைய போது நம்ம ஆட்சி தான். அதில் கண்டிப்பாக பென்ஷன் வாங்கி கொடுக்க முழு முயற்சி பண்ணி அட்லீஸ்ட் கருணை ஓய்வூதியமாவது வாங்கி கொடுப்போம் என்பதை உறுதியாக நம்பிக்கையோடு கூறுகிறேன். மற்றபடி உங்கள் எல்லாரோட உழைப்பு, உங்களுக்கான உழைப்பு, உங்களோட சங்கத்துக்கான உழைப்பு. உங்கள் சங்கம் வெற்றி பெற்றுவிட்டது. உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் வெற்றி பெற்றிருக்கீங்க, அப்படிதான் அர்த்தம்.